ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத A to Z டாப் டு பாட்டம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸாக நான் டீச் பண்ண போகிறேன். இது என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டனோ அது எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியும், இதை ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் ஆக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன எல்லாமே தேவையோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மற்ற எல்லா வீடியோஸ்லையும் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் இந்த ஒரு வீடியோவில் கரெக்டாக ஆர்டராக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, அது ஒரு மார்க்கெட். அங்கே நம்ம என்ன வாங்குவோம் விற்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர்ஸை விற்பாங்க, ஷேர்ஸை வாங்குவாங்க. ஷேர்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ், அண்ட் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ். இப்போ இந்த 3 கம்பெனியும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, ஸோ நார்மலா கம்பெனியை நம்ம வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். இதை தவிர பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை எதுக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ், அதாவது அந்த கம்பெனியோட பங்குதாரரா மற்ற யாரையாவது சேர்த்திக்கலாம், அந்த பங்கை வாங்கிக்கலாம், அவங்க அந்த கம்பெனியோட ஓனரா ஆயிக்கலாம். ஸோ அந்த பங்கை விற்கலாம். ஸோ அந்த கம்பெனியே நம்ம விற்க முடியும் அந்த பங்கை விற்கிறது மூலமா. ஸோ இந்த விஷயங்களுக்காக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வேணா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு ஒன்று இருக்கு. பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரியே ஆனா ஒரே கம்பெனி. ஸோ ஆனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட ஷேர்ஸை பங்குதாரர்களா யாரா இருப்பாங்க அப்படின்னா பொதுமக்கள் இருப்பாங்க. இந்த பொதுமக்கள் வந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு 10 ஷேரோ 20 ஷேரோ நான் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த அப்படி வாங்கி வச்சுக்கிறது மூலமா நான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதே 10 ஷேர்ஸ்க்கு உண்டான ப்ராஃபிட்டையும் அவங்க எனக்கு டிவிடெண்டா கொடுப்பாங்க. வருஷம் கடைசியில எனக்கு டிவிடெண்டா கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம டிவிடெண்ட்னு சொல்றோம். இப்போ இது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து வாங்கியிருக்கிற கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு, நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து ஒரு ஷேர் வந்து 10 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா, அதை வந்து நம்ம ஒரு 10 ஷேரை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம ஷேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, டோட்டல் கம்பெனியோட நெட்வொர்த், அதாவது அசட் வேல்யூ, அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணி டோட்டலா ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 100 கோடி வருது அப்படின்னா, 100 கோடியில நான் வாங்கியிருக்கிறது ஒரு 100 ரூபாய் ஒரு பார்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ 100 ரூபாய்ங்கிறது 100 கோடியில எவ்வளோ பர்சன்டேஜோ அவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு அந்த ப்ராஃபிட்லயும் எனக்கு பங்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம பங்குதாரர்களா ஆகிறது. ஸோ இதுதான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா ஒரு கம்பெனி மாறணும்னா இனிஷியலா IPO அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி எப்படி பப்ளிக் லிமிடெடா மாறுது அப்படின்னா, IPOல நம்ம இனிஷியலா பப்ளிக்கா ஆஃபர் பண்ணுவோம். நம்மளோட ஷேர்ஸை வந்து நம்ம பப்ளிக்கா ஆஃபர் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த பப்ளிக்கா ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செபி அப்படிங்கிற ஒரு அமைப்புல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அண்டர் த கண்டிஷன்ஸ்ல நம்ம எல்லாமே ஒத்து வந்தால் மட்டும்தான் நம்ம கம்பெனியை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செபிங்கிற அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பு தான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸோட, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்குறதையும் விற்கிறதையும் முறைப்படுத்துறாங்க. அதாவது ரெகுலேஷன் பண்றாங்க. ஏன்னா இதுல எந்த ஒரு விதமான ஏமாத்து நடவடிக்கைகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை முறைப்படுத்துறாங்க. ஸோ இவங்க தான் வந்து செபிங்கிற அமைப்பு. ஸோ இவங்க தான் இந்த பொறுப்பு, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கான பொறுப்பும் இந்தியாவில் இவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த செபிங்கிற அமைப்பு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது எந்தெந்த இடத்துல நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ NSE BSEன்னு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பார்ட் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு. NSE அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம், BSE அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சர்டன் கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல தான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்குறதும் விற்கிறதும் நடந்துட்டு இருக்கும் இந்த எக்ஸ்சேஞ்சில் தான். ஸோ இந்த 2 அமைப்பு தான் இந்தியாவில் இருக்கு, NSE அண்ட் BSEன்னு இருக்கு. இதுல வந்து NSEலயும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு, BSEலயும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. NSEல இருக்கிற கம்பெனிஸும் BSEல இருக்கு, BSEல இருக்கிற கம்பெனிஸும் NSEல இருக்கு. அதாவது 2 டைப் ஆஃப் மார்க்கெட் மாதிரி தானே தவிர இதுல பெருசா 2க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது.
என்எஸ்சியில் இருக்கிற கம்பெனிஸ்ல ஒரு 50 பெரிய கம்பெனிஸை நம்ம சேர்த்து அந்த 50 மொத்த கம்பெனிஸோட ஷேர் வேல்யூஸ் எப்படி ஏறுது இறங்குது அப்படிங்கிறத ஒரே ஒரு குறியீட்டு என்ன நம்ம மாத்துறோம். இந்த மாத்திர இந்த குறியீட்டு எண் பேர் தான் என்ன சொல்லுவோம்னா நிஃப்டின்னு சொல்லுவோம். நிஃப்டிங்கிறது ஒரு 50 கம்பெனி சேர்ந்த ஒரு குறியீடு, அதாவது 50 கம்பெனிஸோட வேல்யூவோட குறியீடு. பிஎஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சென்செக்ஸ்னு இருக்கு. இந்த சென்செக்ஸ்ங்கிறது பிஎஸ்சியில இருக்கிற பெரிய 30 கம்பெனியோட குறியீட்டை நம்ம சேர்த்தி தான் நம்ம சென்செக்ஸ்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் ஓவரால் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் நம்ம பண்றோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் நம்ம சொல்லுவோம். பேப்பர் ட்ரேடிங்னா எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இனிஷியலா நீங்க என்ட்ரி ஆகுறீங்க, அதாவது ஒரு பிகினரா இருக்கீங்க, புதுசா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்க போறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க அப்பதான் கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு பணம் அதிகமா லாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க எடுத்தோடனே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேப்பர்ல நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு டேபிள நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இந்த டேபிள நீங்க வந்து டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பேப்பர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இனிஷியலா உங்ககிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருக்கிறதா நீங்க கன்சிடர் பண்ணி 1,00,000 ரூபாய் நீங்க பேலன்ஸ் எழுதிக்கீங்க அமௌண்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் நம்மளோட வீடியோவை நீங்க பார்த்துட்டு இதுல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டாக்டிக்ஸ் எல்லாம் நீங்க என்னென்ன அப்படிங்கறத நீங்க பார்த்து அது மூலமா நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க ஒவ்வொரு ஷேர்ஸையும் எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குறீங்க, எவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறீங்க, எந்த டேட்ல வாங்குனீங்க, எந்த டேட்ல வித்தீங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கிற டேபிள்ல நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நோட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நோட் பண்ணிக்கிட்ட டேபிள நீங்க டெய்லியும் வந்து நீங்க அந்த ஷேர்ஸை வாங்கிட்டு அதை வித்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அதனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்து இதுல வந்திருக்கு, எவ்வளவு லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஈஸியா நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேப்பர் ட்ரேடிங்ல நீங்க வந்து இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க பண்ணணும். ஸோ இதுல நீங்க என்ன ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ இதுதான் ரியலா நீங்க என்ன மணி போட்டாலும் ரிஃப்ளெக்ட் ஆக போற ஒரு அமௌண்ட். ஸோ ஆனா பேப்பர் ட்ரேடிங்க்கும் நீங்க ரியல் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது சைக்கலாஜிக்கலா நீங்க பேப்பர்ல நீங்க பண்றதுனால நீங்க 1,00,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்க ஈஸியா வந்து இவ்வளவு ஷேர் வாங்கியிருக்க வித்திருக்கேன்னு சொல்லி நீங்க எழுதிருவீங்க. ஆனா இதுல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்க ரியல் மணியை யூஸ் பண்ணாதனால நீங்க வந்து பயப்படாம நீங்க எல்லா விஷயம் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த தயக்கமும் இருக்காது. ஒரு பை பண்றதோ ஒரு செல் பண்றதுலயோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா ரியல் டைம்ல ட்ரேடிங் போகும்போது ஒரிஜினல் நீங்க மணி வச்சு பண்ணும்போது ஒவ்வொரு செகண்டும் நீங்க அதிகமா யோசிப்பீங்க, அதிகமா அனலைஸ் பண்ணுவீங்க. அதிகமா வந்து அனலைஸ் பண்றது மூலமா உங்களுக்கு தடுமாற்றம் அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க பண்ணும்போது இந்த பேப்பர் ட்ரேடிங்ல என்ன ரிசல்ட் நீங்க எடுத்தீங்களோ அதே மாதிரி ரிசல்ட் அதுல வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால நீங்க எந்த அளவுக்கு நீங்க மைண்ட்ல வந்து ஸ்டேபிளா நீங்க உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு ஸ்டேபிளா நீங்க இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க வந்து திங்க் பண்றதும் ஃபாலோ பண்ற சிஸ்டமும் கரெக்டா ஒரே மாதிரி இருக்கும், அதை பொறுத்து அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சக்சஸும் நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல அமையும். ஸோ நான் சொல்ற மாதிரி இதை பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட்டை நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸல் ஷீட்லயும் பண்ணலாம், இல்லை நீங்க வெறும் ஆர்டினரி நோட் பேப்பர் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க நோட் பேப்பர்லயும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி அந்த டேபிள் நம்ம போடுறது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் காலமா சீரியல் நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கங்க. ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்துட்டு ஸ்கிரிப்ட் டைப் பண்ணிக்கங்க. ஸ்கிரிப்ட் மீன்ஸ் ஆர் ஸ்டாக், நீங்க எது வேணாலும் நீங்க சொல்லலாம். இப்போ ஸ்டாக் அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணிக்கங்க. ஸ்டாக் டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் காலம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பை டேட் என்னைக்கு வாங்குறீங்க அப்படிங்கிற டேட்டு. ஸோ பை பிரைஸ் எத்தனை பிரைஸ்க்கு வாங்குறீங்க அப்படிங்கிற பை பிரைஸ் நீங்க டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி, அதாவது ஸ்டாக் 10 ஸ்டாக் வாங்குறீங்களா 20 ஸ்டாக் வாங்குறீங்களா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஸோ செல் பண்ணும்போது அதே தான். ஸோ செல் டேட், அதுக்கப்புறம் செல் பிரைஸ், செல் குவான்டிட்டி. ஸோ நம்ம எவ்வளவு வாங்குறோமோ அவ்வளவுதானே விற்க போறோம், எதுக்காக செல் குவான்டிட்டி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் ஒரு 10 ஸ்டாக் வாங்கியிருக்குன்னா 10 ஸ்டாக்கையும் ஒட்டுக்கா விற்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு ஒரு 5 ஸ்டாக் விற்போம், நாளைக்கு ஒரு 5 ஸ்டாக் விற்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து அதே மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி பை பண்ணும் போதும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில டைம் ஒரே மாதிரி பை பண்ண மாட்டோம். ட்ரேடிங்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு 10 ஸ்டாக்னா 10 ஸ்டாக் பை பண்ணிடுவோம், 100 ஸ்டாக்னா 100 ஸ்டாக் பை பண்ணிடுவோம். ஆனா இன்வெஸ்டிங்ல வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 10 ஸ்டாக் நாளைக்கு ஒரு 10 ஸ்டாக் அந்த மாதிரி நம்ம பை பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி மாறும் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து தெளிவா தனித்தனியா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ பிஎன்எல் அது நான் போடுறேன்.
இந்த மாதிரி ஒரு காலம் நீங்க ரெடி பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நீங்க ட்ரேட் பண்ணும்போது இப்போ ரிலையன்ஸ் அப்படின்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை நீங்க வந்துட்டு ஜஸ்ட் நீங்க ரிலையன்ஸை நீங்க ட்ரேட் பண்ண போறீங்களோ இல்லை எந்த ஸ்டாக் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்களோ அதை வந்து ஜஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம போகணும். இப்போ என்ன வெப்சைட் அப்படின்னா இப்போ investing.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு நீங்க போய்க்குங்க. investing.com investing.com நீங்க போனீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல உங்களுக்கு வந்து பேசிக்கா எல்லா கண்ட்ரியில இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டோட எக்ஸ்சேஞ்சும் ஸ்டாக்ஸும் நீங்க லைவ் பிரைஸா நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல கொஞ்சம் டிலே வரும் பிரைஸ்ல. ஸோ அதை பத்தி நீங்க நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பேப்பர் ட்ரேடிங்ல. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல investing.comல போயிட்டீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ஆனா சார்ட் செக்ஷன்ல போனீங்க அப்படின்னா லைவ் சார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த லைவ் சார்ட்ஸ் போனீங்க அப்படின்னா லைவ் சார்ட்ஸ் போய்க்குங்க. லைவ் சார்ட்ஸ் போயிட்டு நீங்க வந்து இந்த சார்ட்ஸ் ஓப்பன் ஆனத உடனேயே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சார்ட்ஸை நீங்க பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சார்ட்டை நம்ம பெருசு பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸ் நீங்க லெஃப்ட் சைட் கார்னர்ல பார்த்துருப்பீங்க. இந்த பாக்ஸ்ல வந்துட்டு ரிலையன்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் உங்களுக்கு எந்த ஷேர் வேணுமோ அந்த ஷேரை வந்து நீங்க ட்ரை பண்றீங்க. இந்த ஷேரை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் இனிஷியலா பேசிக் இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்போ ரிலையன்ஸ் அப்படிங்கறத நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஸ்டாக் என்எஸ்சின்னு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் என்எஸ்சி அப்படிங்கறத தான் நீங்க செலக்ட் பண்ணணும். இப்போ ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் என்எஸ்சின்னு இருக்கு. இப்போ வந்து ஸ்டாக் லண்டன் இருக்கு இல்லைங்களா? இந்த லண்டன்ங்கிறதெல்லாம் வந்து லண்டன் எக்ஸ்சேஞ்சோட ரேட்டு லண்டன் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேட்டு நமக்கு வந்து என்னன்னா என்எஸ்சி ஆர் பிஎஸ்சின்னு இருக்கிறத மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்எஸ்சில தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதனால என்எஸ்சி செலக்ட் பண்ணிக்குவோம். என்எஸ்சி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட உங்களுக்கு சார்ட் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட் சார்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 ஹவர் டே அண்ட் மந்த்லி சார்ட் ஸோ உங்களுக்கு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு டே சார்ட் வீக் சார்ட் மந்த் சார்ட் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டே சார்ட்டை நம்ம கிளிக் பண்றோம். 1 டே நம்ம கிளிக் பண்றோம். ஸோ இந்த சார்ட்ல இப்போ நமக்கு வந்து இந்த ட்ரேடிங்கோட இந்த கேண்டில் ஸ்டிக் சிம்பிள்ஸ் வந்து நமக்கு எப்படி மூவ் ஆயிருக்கு, ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரி இருந்திருக்கு பொசிஷன்ல அப்படிங்கறத நமக்கு காமிக்குது. ஸோ இப்போ ரிலையன்ஸோட லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ், அதாவது ரிலையன்ஸோட இப்போ பிரைஸ் பாத்தீங்கன்னா 1308.10 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலையன்ஸ் நீங்க ஸ்டாக்ஸை நோட் பண்ணிக்கிட்டு பை டேட் என்னவோ அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. பை பிரைஸ் என்னவோ அந்த பிரைஸ் வந்து இப்போ 1308.10. ஸோ இந்த 10 ஸோ இப்போ 1308.10 வந்துட்டு நம்ம 1308 போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பை குவான்டிட்டி வந்து ஒரு 10 குவான்டிட்டி இருக்கு. ஸோ செல் குவான்டிட்டி வந்துட்டு நம்ம இன்னும் செல் பண்ணல. ஸோ செல் பண்ணும்போது செல் டேட்டு செல் ப்ரைஸ் எல்லாம் போட்டுட்டு ஸோ இந்த நீங்க உங்களுக்கு பேசிக் எக்ஸல் ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ அதனால நீங்க வந்துட்டு இந்த 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 காலம்ஸை வந்து நீங்க மைனஸ் அண்ட் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை பிரைஸ் இன்டூ பை குவான்டிட்டி. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ செல் டேட்ல இருந்துட்டு செல் பிரைஸ் பிளஸ் அதாவது செல் பிரைஸ் இன்டூ செல் குவான்டிட்டி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ்க்கு வித்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் டோட்டலா. அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஸோ வெளியே வரும்போது எவ்வளோ பணத்தோட வந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு நீங்க லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல அப்படி டெய்லி நோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ட்ரேட் பண்றீங்களோ எல்லாத்துக்குமே நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்ல இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருதோ, என்ன அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருதோ, ஸோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ ட்ரேடிங் போகிறதுக்கு முன்னாடி ட்ரேடிங்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேடர்ஸ்னா யாரு, ட்ரேடர்ஸ்ல என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுல நீங்க என்ன மாதிரியான டைப் ஆஃப் ட்ரேடர்ஸா இருக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கணும். பேஸ்ட் ஆன் உங்களோட சைக்காலஜிக்கல் உங்களோட உங்களோட மன ரீதியான விஷயங்கள் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கோ
நீங்க என்ன மாதிரி திங்க் பண்றீங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க, இது ரொம்ப வந்து ப்ரெஷரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றீங்க, ப்ரெஷரா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல வந்து சூஸ் பண்ணியிருக்கிற பீப்புளை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பா நம்ம கால் பண்ணுவோம். அதாவது டிஃப்ரெண்ட் பேரை சொல்லுவோம். நம்ம அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்பர்ஸ் அப்படின்னா இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குயிக்கா வந்து மார்க்கெட்ல வந்து பை பண்ணி ரொம்ப குயிக்கா சேல் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர், ஒரு செகண்டுக்கு வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து ஷேர்ஸை வாங்குறதையும் விற்கிறதையும் பண்ணிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. இந்த டைமை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஷேர்ஸ் ஒரு ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிலையன்ஸ்ல இருக்கிற ஷேரை வந்து ஜஸ்ட் வந்து 1308 ரூபா 10 பைசா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் பை பண்ணுவாங்க. 1308 ரூபாய் 15 பைசா போச்சுன்னா சேல் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 5 பைசா 10 பைசா அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வச்சு இவங்க சேல் பண்ணிடுவாங்க. அதாவது அது வந்து வெறும் ஒரு செகண்ட் ஆர் 2 செகண்டுக்குள்ளேயே நடந்துரும். ஸோ இவங்க கண்டினியூஸா ஒரு நாளைக்கு ஒரு 50 ட்ரேட் 60 ட்ரேட் கூட பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஏன்னா இவங்க எல்லாம் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேல்பர்ஸ் சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது ட்ரேடர்ஸ் என்ன சொல்லுவோம்னா டே ட்ரேடர்ஸ் ஆர் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். இவங்கள நீங்க யூடியூப்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. டே ட்ரேடிங், அதாவது இன்னைக்கு ஒரு நாள் வாங்குவாங்க, இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ளேயே வித்துருவாங்க. ஸோ ஒரு ஒரு நாளுங்கிறது வந்து இவங்களோட டைம் லிமிட். ஸோ ஒரு நாளைக்குள்ளேயே வாங்கி ஒரு நாளைக்குள்ளேயே வித்துருவாங்க. இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ராடே ஆர் டே ட்ரேடர்ஸ் சொல்லுவோம். ஸோ அடுத்து இன்னொரு ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு மார்க்கெட்டோட ஒரு வளைவு, அதாவது அந்த மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் பிரைஸ் வந்து கீழே இறங்கி மேல போகுது, அதாவது ஒரு ஸ்விங் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகுது, இல்லைன்னா மேல இருந்து கீழே வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஆகுது, இன்னையில இருந்து ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்னையில இருந்து பாட்டம் டச் பண்ணி திரும்பவும் மேல போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னா இவங்க இந்த டைமை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுவாங்க. அடுத்து ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளைக்குள்ள சேல் பண்ணிடுவாங்க. ஸோ மோர் தென் 1 வீக் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 1 வீக்குள்ள ஒரு 4 நாள் 5 நாள் இல்லைன்னா வந்து ஒரு 2 நாள் இல்ல வாங்கின அடுத்த நாளே வித்துருவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு நாள்ல வாங்கி ஒரு நாள்ல விற்க மாட்டாங்க, ஒரு நாளைக்கு மேல ஹோல்டு பண்ணுவாங்க. அடுத்து வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் சொல்லுவோம். பொசிஷனல் ட்ரேடர்ஸ்ங்கிறது இன்னைக்கு வாங்கி ஒரு மாசம் கூட வச்சிருப்பாங்க, 2 மாசம் வச்சிருப்பாங்க. மோர் தென் 6 மந்த்ஸ் மேல எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வித்தின் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்குள்ள வித்துருவாங்க. இவங்கெல்லாம் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இன்னொரு ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா அல்காரிதமிக் ட்ரேடர்ஸ் சொல்லுவோம். அல்காரிதமிக் ட்ரேடர்ஸ் அப்படின்னா யாருன்னா இவங்க நம்ம எப்படி ஹியூமன்ஸ் வந்து நம்ம வாங்கி விற்கிறோமோ ஷேர்ஸை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமா பண்ணி வச்சிருவாங்க. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டமா இதை கிரியேட் பண்ணி, ஏன்னா கம்ப்யூட்டர் மூலமா தான் நம்ம வாங்குறோம் அப்படிங்கும் போது கம்ப்யூட்டரையே நம்ம வாங்க வைக்கலாம். ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி மூலமா அது கண்டினியூஸா பை அண்ட் செல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் அதுவே கால்குலேட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி படி அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சிஸ்டம் வந்து கிரியேட் பண்றவங்க, இதை வந்து யூஸ் பண்றவங்க வந்து அல்காரிதமிக் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ட்ரேடர்ஸ்னு அடுத்து ஒன்று இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக் ட்ரேடர்ஸ்னா யாருன்னா இவங்க பெரிய எக்கனாமிஸ்டா இருப்பாங்க. ஒரு பெரிய லெவல்ல நாலேஜ் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட், வேர்ல்டு ஃபினான்ஸ் இதை பத்தி பெரிய லெவல்ல நாலேஜ் இருக்கும். அதனால இவங்க வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட், எக்கனாமிக் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது வாங்குவாங்க. ஸோ வாங்கிட்டு இவங்க 1 இயர் 2 இயர்ஸ் கூட வைப்பாங்க. அந்த ட்ரெண்ட் முடிகிற வரைக்கும் ஒரு பெரிய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த பெரிய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அந்த பெரிய ட்ரெண்டை கேஷ் பண்ணுவாங்க. அதாவது 1 இயர் 2 இயர் கூட ஹோல்டிங்ல வச்சிருப்பாங்க. இவங்க வந்து மேக்ரோ எக்கனாமிக் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க வந்து டெக்னிக்கல் அனலைசஸை வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளஸ் வந்து பொலிட்டிக்கல், அதாவது பொலிட்டிக்கலா ஒரு நாட்டுக்குள்ள என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத வச்சு இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்னு ஒரு டைப். இன்வெஸ்டர்ஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்ல பார்ப்போம். இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன, இவங்க தான் வந்து டாப் லெவல்ல இருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி டாப் லெவல்ல இருக்காங்க, எப்படி இந்த பொசிஷனுக்கு போறதுங்கிறதா நம்மளோட டார்கெட்டா இருக்கும். இதை வந்து நம்ம லாஸ்டா பார்ப்போம். இதுதான் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல நீங்க எது வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ரியல் டைம்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்தியாவில் ரியல் டைம்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணணும், அதாவது ரியலா நான் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஸோ Zerodha.com அப்படின்ட்டு ஒரு brokerage கம்பெனி இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து அப்ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு brokerage கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க மூலமா தான் நம்ம வாங்க முடியும். brokerage கம்பெனினா என்ன அப்படின்னா இவங்க வந்து செபியில ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு உண்டான டீலர்ஷிப் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிம்பிளா சொல்ல போனா ஒரு கார் டீலர்ஷிப் மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று இருக்கும். ஆனா அதுக்கு டீலர்ஷிப் எடுத்து அந்த டீலர்ஷிப் மூலமா தான் நீங்க காரை வாங்கவோ விற்கவோ முடியும். அந்த மாதிரிதான் இவங்க வந்து ஒரு புரோக்கர்ஸ். இவங்க தான் வந்து நமக்கு வாங்குறவங்களுக்கும்
விற்கிறவங்களுக்கும் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அதாவது அந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ இவங்க மூலமா தான் நம்ம வாங்குறது விற்கிறது பண்ண முடியும். இவங்க என்ன நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த சாஃப்ட்வேர் டூல்ஸை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்ல இந்த ரெண்டு கம்பெனிஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கம்பெனிஸ் தான். ஏன் இந்த ரெண்டு கம்பெனிஸ் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த Zerodha.comமும் இந்த அப்ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியும் ரெண்டுமே வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐசிஐசி டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி மற்ற கம்பெனி அதாவது ஷேர்கான் இந்த மாதிரியான புரோக்கரேஜுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ். அதாவது பிளாட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷேர்ஸை நீங்க வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு புரோக்கரேஜ் கமிஷன் நீங்க வந்து கொடுத்தாகணும். அந்த புரோக்கரேஜ் கமிஷன் வந்து இவங்க கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது 20 ரூபா நீங்க கொடுத்தா போதும். இப்ப நீங்க 1 லட்ச ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறீங்க ஒரு ட்ரேட்ல, அதாவது நீங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க ஷேர்ஸை வாங்கி அதை வந்து 2 லட்ச ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்கன்னா 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னாலும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபா தான் நீங்க இதுக்கு புரோக்கரேஜ் நீங்க கொடுக்க வேண்டியது வரும். அதாவது பிளாட் புரோக்கரேஜ், டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க. அவங்க டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கம்பெனிஸ் தான் இருக்கு. அந்த 2 கம்பெனிஸ்ல Zerodha.comமும் அப்ஸ்டாக்ஸும் ஒன்று. ஸோ இதுல போயிட்டு நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ், பேன் கார்ட்ஸ், பேசிக் போட்டோ டீடைல்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த டீடைல்ஸை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இல்லைன்னா 4 நாளைக்குள்ள உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுன்னா நீங்க வந்து உடனே இதுல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுல எப்படி லாகின் பண்றது, எப்படி டைரக்டா யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இனிஷியலா நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு சொன்னதுதான். ஜஸ்ட் நீங்க வந்து இது மூலமா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. வேணுங்கிற டேட்டாஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் மூலமா தான் நம்ம ரியல் டைம்ல அமௌண்ட்டை வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க வந்து அதுல ட்ரேட் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணிட்டு நீங்க வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இதுல யாரோட இன்டர்வென்ஷனும் கிடையாது. நீங்களே வந்து இந்த டூல்ஸ்ல நீங்க போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து Zerodhaல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ Zerodhaல வந்து எப்படி நீங்க வந்து அதுல நீங்க அந்த டூல்ஸை யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இதுல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க பேப்பர் ட்ரேடிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இதுல அப்ளை பண்ணா போதும். இல்லைன்னா இனிஷியலா நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து பேப்பர் ட்ரேடிங் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா டைரக்டா அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எடுத்த உடனே அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அக்கௌண்ட் ப்ராசஸ்க்கு போங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது பாக்குறோம். ஸோ எல்லா இண்டிகேட்டர் பத்தியும் நான் சொல்ல போறது இல்லை. எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சோ எது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ அந்த இண்டிகேட்டர் பத்தி மட்டும் தான் சொல்ல போறோம். எந்த இண்டிகேட்டருமே 100% கரெக்ட் கிடையாது. ஸோ எந்த இண்டிகேட்டரோ எந்த ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் மேலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட் நீங்க ஆக வேண்டாம். ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு தைரியம் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க அதிகமா லாஸ் ஆவீங்க. அதனால வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க. ஸோ ரொம்ப அட்டாச்மெண்ட் நீங்க எந்த இண்டிகேட்டரும் இந்த அனலைசிஸ் மேலேயும் ஆக வேண்டாம். இப்போ வந்து ஸ்டொக்காஸ்டிக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு மார்க்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு 100 கிலோ தக்காளி இருக்கு. ஓகேங்களா? ஸோ 100 கிலோ தக்காளி இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்ல இன்னொரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அவங்க கிட்ட தான் இந்த தக்காளி விற்க முடியும். ஓகேங்களா? அவங்க கிட்ட இந்த தக்காளி விற்க முடியும். இந்த 100 கிலோவையும் இவர் ஒருத்தரே வைக்கல. இவர் கூட இன்னொரு 10 கிலோ, இன்னொரு 10 கிலோ, ஸோ இந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நம்ம இவரை கூட எடுத்துருவோம். இவரை நம்ம எடுத்துட்டு இங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சேர்ந்து ஒரு மொத்தமா ஆளுக்கு ஒரு 10 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 பேர் அதாவது 10 பேர் சேர்ந்து ஒரு மொத்தமா 100 கிலோ வச்சிருக்காங்க. இங்க வந்து இவங்க கிட்ட தக்காளியே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தக்காளி என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து இவங்க கிட்ட ஒவ்வொருத்தர் இந்த இவர் வச்சிருக்கிற 10 கிலோ, இவர் வச்சிருக்கிற 5 கிலோ, இவர் வச்சிருக்கிற 20 கிலோ, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இவங்க கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஒவ்வொருத்தரும் வந்து இங்க நான் 2 கிலோ கொடுக்குறேன், இங்க 3 கிலோ கொடுக்குறேன். ஸோ இப்போ டிமாண்ட் அதாவது பையரோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட வந்து தக்காளியே கிடையாது. இவங்க கிட்ட வந்து ஃபுல்லா தக்காளி இருக்குது. இவங்க வித்துதான் ஆகணும், இவங்க வாங்கித்தான் ஆகணுங்கிற கண்டிஷன்ல இருக்கு. அப்படிங்கும்போது இப்படி இருக்கிற சினாரியோல இவங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் விலையை அதிகமா வச்சுதான் விற்பாங்க. இவங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைச்சதோ அதை விட அதிகமா வச்சுதான் விற்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகுனா இங்க பிரைஸை மட்டும் அலோன் பாத்தீங்கன்னா இவங்க எத்தனை விற்கிறாங்க, யாருக்கு விற்கிறாங்க, எவ்வளவு விற்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ பிரைஸை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் ஹையர் ஆயிட்டே போகும்.
இந்த சைட்ல இருக்கிற வால்யூம் என்ன ஆகும், இந்த சைட்ல எத்தனை 100 கிலோ இருக்குதோ இது குறைஞ்சிக்கிட்டே போகும், இந்த சைட்ல இங்க 100 கிலோ இருக்கிறதோ இங்க ஏறிக்கிட்டே போகும். ஓகேங்களா, இங்க வந்து இப்போ 0ல இருந்துச்சு, இப்போ 5 கிலோ 10 கிலோ 20 கிலோன்னு சொல்லி ஏறிக்கிட்டே போகும். ஸோ பிரைஸ் என்ன ஆகுது உங்களுக்கு, ஏறிக்கிட்டே போகுது பையர்ஸ். ஆனா இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா சோல்டு என்ன ஆகுது, இங்க குறைஞ்சுக்கிட்டே வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்க குறைஞ்சுக்கிட்டே வரும்போது, அதாவது செல்லர் கிட்ட இருக்கிற குவான்டிட்டி குறைஞ்சுக்கிட்டே வரும்போது பிரைஸ் ஏறுது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி ஏறிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஏறிக்கிட்டே போகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல இவங்க கிட்ட இருக்கிற குவான்டிட்டி 0 ஆயிரும், இவங்க கிட்ட இந்த 100 கிலோ தக்காளியும் வந்துடும். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வேற வழியே கிடையாது, இவங்க பை பண்ணி தான் ஆகணும். இப்ப இவங்க ஒவ்வொருத்தரா பை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு கிட்ட எந்த ஒரு வேற வழியுமே கிடையாது. இவங்க வந்து 100 கிலோ வச்சுதான் செல் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஜஸ்ட் அந்த ஸ்டாக் பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப பிரைஸ் என்ன ஆகும், கீழே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஏன்னா இவங்க வாங்கின பிரைஸ் இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு வித்த பிரைஸ் இவங்களுக்கு தெரியும். ஸோ அதை விட கம்மியா கொடுத்தாதான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இவங்க கம்மியா விற்க விற்க என்ன ஆகும்னா, அதாவது ஆல்ரெடி இப்போ ஓவர் சோல்டு இருக்கு, இப்போ வந்து மார்க்கெட் இறங்கிதான் ஆகணும். ஓகேங்களா, அதான் நேச்சர். ஸோ இப்போ இறங்கிட்டே வருது, ஸோ திரும்பவும் ஏறுது. ஸோ இந்த திரும்பவும் ஏற இந்த ஸ்டேஜ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓவர் சோல்டு. ஓகேங்களா, இங்க என்ன சொல்லுவோம்னா ஓவர் பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஓவர் பாட்டும் ஓவர் சோல்டு கண்டிஷனும் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு இண்டிகேட்டர் தான் ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஏறிக்கிட்டே இருக்கு இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல இருந்து திரும்ப அது ரிவர்சல் ஆகும், அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு காமிக்கிறது தான் ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர். இந்த ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டரை வந்துட்டு நம்ம எப்படி வந்து ரியல் டைம் மார்க்கெட்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டரை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து investing.com சார்ட்ஸ், லைவ் சார்ட்ஸ், இந்த யூஆர்எலுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, ஏன் நான் இதை காமிக்கிறேன் அப்படின்னா லைவ் ட்ரேடிங் அக்கௌண்ட் காமிக்காம, லைவ் ட்ரேடிங் அக்கௌண்ட் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அதனால அதுல இருக்கிற டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அது இல்லாதனால அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேப்பர் ட்ரேடிங் பிஃபோர் வந்து நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இந்த நார்மல் இந்த ஓப்பன் சோர்ஸ் டூலையே நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து ஃப்ரீ தான். ஜஸ்ட் investing.com சார்ட்ஸ், லைவ் சார்ட்ஸ் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செக்ஷன், இது இண்டிகேட்டர் ஸ்லாஷ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு சர்ச் பார் வரும், அதுல டைப் பண்ணீங்க ஸ்டோகாஸ்டிக் அப்படின்னா, ஸோ ஸ்டோகாஸ்டிக் அப்படிங்கிற இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டோகாஸ்டிக் அப்ளை பண்ணிட்டீங்க, இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு கண்டிஷனுக்கு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல இது பாருங்க, இது வந்து 2 பாயிண்ட் இருக்கு, 18 ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுக்கு அடுத்து 20 ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா அதை பத்தி நீங்க விட்டுருங்க. ஓகேங்களா, அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் மேல போகுது, அதாவது இந்த இடத்துல போகுதுன்னா மார்க்கெட் வந்து இப்ப இந்த இடத்துல வந்து ஹையில் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹையில் இருக்கு, இதுக்கப்புறம் கீழே வரும் அப்படிங்கறதா அர்த்தம். ஸோ இது எக்ஸாக்டா இந்த இடத்துல இந்த இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டா வந்து இந்த இடத்துல வந்துருச்சுனாலே அடுத்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி காமிக்காது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். அதனால வந்து எப்பவுமே இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம வந்து 100% பிலீவ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸோட செட்டிங்ஸை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 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 இண்டிகேட்டர்ஸ், அதாவது இந்த investing.comல இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்லை நான் நினைக்கிறேன். ரொம்ப வந்து ஸ்மூத்தா காமிக்காம ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஸ்பீட் இன் மூவ்மெண்ட் காமிக்குது. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. அது நான் இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்க ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர்னு சொல்லி யூடியூப்லயோ இல்லை வேற எதுல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற டூல்ல இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வந்து அந்த டீடைல்ட பத்தி நம்ம பாக்குறதுனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா இந்த இண்டிகேட்டர்ல இருக்கிற மாதிரி நிறைய வந்து சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்மூத் இண்டிகேட்டர் கிடையாது, இது வந்து ஃபாஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ ஸ்டோகாஸ்டிக்லயே வந்து 2 பார்ட் இருக்கு, ஸ்மூத் இண்டிகேட்டர், ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ நான் அந்த வீடியோ நான் செப்பரேட்டா வேணா உங்களுக்கு அந்த ட்ரேடிங்ல இருக்கிற டூல்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல கீழே வந்துருச்சு அப்படின்னா பை பண்ண போறோம்னு அர்த்தம். ஸோ இப்போ கீழே இந்த இடத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலதான் ஏறுது பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலதான் இருக்கு, அதுக்கப்புறம் கீழே தான் வரும் பாருங்க, மார்க்கெட் கீழே தான் வரும்.
ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஓவர் பாட் கண்டிஷன், அதாவது எல்லாருமே வாங்கிட்டாங்க நீ வித்துதான் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இறங்குது. ஓகேங்களா? இந்த இடத்துலயும் ஓவர் பாட் கண்டிஷன், இந்த இடத்துலயும் ஓவர் பாட் அதாவது ஓவர் பாட் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்லணும், ஓவர் சோல் கண்டிஷன். எல்லாருமே வித்துட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அது மேலே போய் தான் ஆகணும், அதாவது யாராவது வாங்கி தான் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் மேலே போகும். ஓகேங்களா? இதான் ஒரு சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக அப்ளை பண்ணணும். அதாவது நீங்க வந்து 100 ரூபாய் நீங்க அங்க ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 300 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த இண்டிகேட்டர் எல்லா டைம்லயுமே கரெக்டா ஒர்க் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது ஒரு சின்ன பார்ட் ட்ரேடிங்ல. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல்ஸ் அஃபெக்ட் ஆனாலோ நியூஸ் பேஸ்டு அஃபெக்ட் ஆனாலோ உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் சம்பந்தமே இல்லாம மார்க்கெட் மூவ் ஆகும். அதனால வந்து அதை பத்தி நீங்க ஓவர் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா 2 தடவை இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ் கொடுத்தது அப்படின்னா நீங்க வந்து மார்க்கெட் விட்டே போயிருவீங்க. இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால வந்து அந்த இதுக்காக தான் நான் சொல்றேன், மணி மேனேஜ்மெண்ட் முக்கியம். லாங் டேர்ம் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுல வந்து 6 ட்ரேடு நீங்க வின் ஆகணும், 6 ட்ரேடு 7 ட்ரேட் நீங்க வின் ஆகணும், மீதி 3 ட்ரேட் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா ஒவ்வொரு ட்ரேடு நீங்க எடுக்கிறப்பவும் நான் ஆல்ரெடி இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பேன் அந்த லாஜிக்கை. ஸோ அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணீங்க. ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறப்போ நீங்க எவ்வளவு லாஸ் ஆகிறீங்களோ அதை விட 3 மடங்கு கெயின் ஆகிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கணும். அந்த அந்த மாதிரி தான் நீங்க பொசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? இப்படிதான் வந்து ஸ்டோக்காஸ்டிக் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆர்எஸ்ஐ எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்எஸ்ஐங்கிற இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இருக்கு, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்ன நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் நம்ம இதுக்காக யூஸ் பண்றோம், இது என்ன நமக்கு மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து அப்ல போனாலும் சரி டவுன்ல போனாலும் சரி நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம ஒரு பை பண்றோம் இல்ல செல் பண்றோம்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். அந்த டிசிஷன் வந்து இப்போ மார்க்கெட் அப்ல போயிட்டு இருக்கு, அதனால வந்துட்டு நான் பை பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ல போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரியும், நீங்க பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதுக்கு ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஆனா வந்து இது அப்ல போயிட்டு இருக்கு, ஸோ நான் பை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வருது என்னன்னா இப்போ நான் பை பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்றது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனை ஒருவேளை இது கீழே வராது, அதுக்கு வந்து நான் இந்த பாயிண்ட் நான் வச்சிருக்கேன், அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்துதான் அது போனாதான் அதுக்கு கீழே வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அப்ப அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை ஜஸ்ட் பை பண்ணிட்டு அந்த பாயிண்ட் நீங்க பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வர்ற வரைக்கும் நீங்க வந்து ஹோல்டு பண்ணிருக்கலாம். அது அப்லதான் போயிட்டு இருக்கும். அது எவ்வளவு போகுதுன்னு தெரியாது, ஆனா நீங்க வாங்கின விலையோட அதிகமா தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ அது அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க உங்களால ட்ரேட் பண்ண முடியும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து ஹெல்ப் ஆகிறதா நமக்கு ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் மாதிரியே தான் இருக்கும். இப்போ வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து இப்போ அப்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, திரும்ப டவுன்ல வருது, இப்போ அப்ல மூவ் ஆகுது, திரும்ப டவுன்ல வருது, இப்போ டவுன்ல வருது, கொஞ்ச நேரம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப அப்ல மூவ் ஆகுது. இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டொக்காஸ்டி ஆர்எஸ்ஐ நமக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா ஆர்எஸ்ஐங்கிறது இங்க கீழே இண்டிகேட்டர்ல நமக்கு 50ங்கிற ஒரு பாயிண்ட் சென்டர்ல இருக்கு. ஓகேங்களா? சென்டர்ல 50 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ல. இந்த 50ங்கிறதுக்கு மேல ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாயிண்ட்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு, அதாவது போயிட்டு இருக்கிற மொமெண்டம்ல ஸ்ட்ரென்த் இருக்கு, கெயின் பண்ணி கரெக்டா கெயின்லயே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 50க்கு கீழே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன பொசிஷன்ல போயிட்டு இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கு, அது எப்ப வேணா ஆப்போசிட்ல திரும்பலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கலாம். இது ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஆர்எஸ்ஐங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜஸ்ட் இங்க இருந்து மேல இங்க கீழே இருந்து மேல போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்கு. சோ இங்க 50ங்கிறத தாண்டிடுச்சு ஆர்எஸ்ஐ. ஓகேங்களா? 50ங்கிறத தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்க என்னன்னா இப்ப என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கோம், இப்ப அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இது இன்னும் ஸ்ட்ராங்கா அடுத்து இந்த ஆர்எஸ்ஐ வந்து அடுத்து வந்து இங்க 100ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 100, இது வந்து 1, இந்த இந்த பாயிண்ட் வந்து 1, இந்த பாயிண்ட் வந்து 100. ஸோ இந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும் அந்த மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா போய்கிட்டே இருக்கும். அடுத்து இந்த 100 டச் பண்ற வரைக்கும் மார்க்கெட் போய்கிட்டே இருக்கும். நடுவுல வந்து ஆசிலேஷன் ஆகலாம், ஆனால் அப்ல தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா இப்ப என்ன கரண்ட் ட்ரெண்ட் இருக்கோ அதை வந்து 50 கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்னு காமிக்குது நமக்கு ஆர்எஸ்ஐ. ஸோ அதனால நீங்க வந்து என்னன்னா பை போலாம். ஓகேவா? நீங்க 50க்கு மேல போச்சுன்னா தான் பை போகணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அவ்வளவு கரெக்டா கிடையாது. அதாவது இது இந்த ஆர்எஸ்ஐங்கிறது 50க்கு மேல போச்சுன்னா பையா செல்லா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியாது.
ஆனா என்ன ட்ரெண்ட் இருக்குதோ அது ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும் காமிக்குது. அது நமக்கு கிடைச்சா போதும். ஸோ அதே சேம் விஷயம் தான். அடுத்து வந்து கீழே வந்தது, இந்த 50 கீழே அப்படியே கிராஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ நான் செல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப் ட்ரெண்ட்ல இருந்தா செல் பண்ணணும், டவுன் ட்ரெண்ட்ல இருந்தா பை பண்ணணும். இப்போ வந்து இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு, ஓகேங்களா? அப்போ நீங்க இது வீக் ஆயிட்டு இருக்கு, இப்போ அப் ட்ரெண்ட்ல மேலேயே போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, இப்படி மேலே போயிட்டு இருந்துச்சுல, இது வீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து உங்களுக்கு வந்து கீழே வர்றதுக்கு, ஃபுல்லா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல என்ன ஆகும்னா சேம் இதே சினாரியா தான். டவுன் ட்ரெண்ட்லயும் நம்ம என்ன பண்ணுவோம் டவுன் ட்ரெண்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்படி கீழே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குமா சார்ட்? ஸோ இப்படி இருக்கும். இப்போ இதே 50க்கு மேல போச்சுன்னா டவுன்லயே இன்னும் ஸ்ட்ராங்கா போகும்னு தான் அர்த்தம். இது டவுன் ட்ரெண்ட். ஸோ 50க்கு மேல போகும்போது இன்னும் டவுன்லயே ஸ்ட்ராங்கா போகும்னு தான் அர்த்தம். ஸோ 50க்கு மேல போகும்போது திரும்ப ரிவர்ஸ் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கோ அந்த ட்ரெண்டை அப்படியே ஸ்ட்ரென்த்தா இல்லையாங்கிறத மட்டும் தான் அரசை காமிக்கும். அது மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்எஸ்ஐனா எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்டிங்.Comல போயிட்டு ஜஸ்ட் ரிலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் என்எஸ்சின்னு இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நீங்க அந்த இண்டிகேட்டர் ஸ்லாஷ் அதுல போயிட்டு ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஒரு அப்ளை ஆயிருக்கும், ஓகேங்களா? இதுதான் வந்து ஆர்எஸ்ஐ அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒன் டே சார்ட் நான் மாத்திக்கிறேன். ஸோ ஒன் டே சார்ட் நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆர்எஸ்ஐல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து 30ங்கிற பாயிண்ட் வந்து லோ பாயிண்ட், ஸோ 70ங்கிற பாயிண்ட் ஹை பாயிண்டா இருக்குது, ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லைன், அதாவது ஹரிசாண்டல் லைன் இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல இருக்கிற மெனுல இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன், ட்ரெண்ட் ஆங்கிள் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து ஹரிசாண்டல் லைன் அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டா 50 அப்படிங்கிற இதுக்கு நீங்க கொண்டு வரணும். இந்த ரைட் சைட்ல இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50ன்னு இருக்கா, ஸோ 50ங்கிற பொசிஷனுக்கு நீங்க கொண்டு வந்துட்டு 50ல கொஞ்சம் 50, 63 அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 50 பாயிண்ட் சம்திங் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 50ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைன் டிரா ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இந்த லைனை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த லைனை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ இந்த லைன் வந்துட்டு 50க்கு மேல கிராஸ் ஆயிருக்குது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட், ஓகேங்களா? 50க்கு கீழே, அதாவது 50க்கு மேல போக முடியல, அதனால வந்து 50க்கு கீழே, அதாவது இங்கிருந்து பாத்தீங்கன்னா 50க்கு மேல கிராஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? கிராஸ் ஆயிருக்கு, ஆனா வந்துட்டு 50க்கு மேல அதனால போக முடியல. ஸோ 50, 55 நீங்க ஒரு 55 கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது 50ங்கிறது ரொம்ப சென்ட்ரிக்கான பாயிண்ட் இருந்ததுன்னா 55 கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ 50க்கு மேல பாருங்க, இந்த 50லயே ஆசிலேட் ஆயிட்டு பிரைஸ் வந்து அது கீழேயே வந்துருச்சு, ஓகேங்களா? அதனால ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 50க்கு மேல போனாதான் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், பை ட்ரெண்ட் போகும், ஓகேங்களா? அந்த 50க்கு மேல போகல அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து, அதாவது பை ட்ரெண்டோ செல் ட்ரெண்டோ எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் இல்லை 50க்கு மேல இருந்துச்சுன்னா. எக்ஸாம்பிள், ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்க பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி டவுன்ல வந்துட்டு இருக்கு, ஜஸ்ட் வந்து ஒரு ஆசிலேஷன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேஷன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன்ல இப்ப இந்த மார்க்கெட் வந்து இங்கிருந்து இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் நம்ம பண்றோம்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட்ல வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு, ஓகேங்களா? ஸோ பிரைஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்குது. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட், அதாவது ஆர்எஸ்ஐயோட ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்குது, 50க்கு மேல போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பை எடுக்கலாம். ஸோ இந்த பை எடுத்துட்டு நம்ம 50க்கு மேல இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல்லா இந்த இடத்துல டச் பண்ற வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலையும் வந்து கீழே வந்துட்டு திரும்ப மேல போயிருக்கு, ஆனா அந்த இடத்துல நம்மளால கெஸ் பண்ண முடியாது முன்னாடியே. அதனால நீங்க இந்த இடத்துல பை எடுத்துட்டு இந்த இடத்துல அவுட் ஆயிருங்க. ஸோ இந்த இடத்துல சேம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பீக்ல வரும்போது நீங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கீழே இறங்க ரெட் கேண்டில் ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க வந்து செல் அடிச்சிருங்க. நான் சொல்றது வந்து ஒரு ஐடியாலஜி. இதை வந்து நீங்க எக்ஸாக்டா பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஒரு சார்ட் எடுத்து வச்சுட்டு
நீங்க ஒவ்வொன்றா செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து எல்லா டைமும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். 1 ஹவர் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்க 1 ஹவர் ட்ரெண்டில் பாருங்க, இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பாருங்க இந்த RSI வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு லோவாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஒரு ட்ரெண்ட் டச் பண்ணியிருக்கு கீழே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ப்ரைஸும் பாருங்க, ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு கீழே போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல 50க்கு மேல போயிருச்சு அப்படின்னா, ஸோ ட்ரெண்டும் ரிவர்சல் ஆயிருச்சு 50க்கு மேல. ஏன்னா இது ஆல்ரெடி என்ன ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு, டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. இப்போ இது பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதாவது டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்க வந்து அந்த அப் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தா இருக்குது அப்படின்னா 50க்கு மேல போயிருந்ததுனால இது ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? 50 கீழே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரென்த் சொல்ல முடியாது. ஸோ RSI வச்சு நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூரா ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது ப்ரைஸை மட்டுமே வச்சு, அதாவது ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை மட்டுமே வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். எந்த இண்டிகேட்டரும் எந்த ஆசிலேட்டரும் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சிம்பிளான மூவிங் ஆவரேஜ் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ எந்த இதுவுமே யூஸ் பண்ணாம ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே வச்சு பண்ற ட்ரேடிங் இருக்கு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நிறைய பேர் அதை வந்து டிசிஷன் மேக்கிங்கே பண்ண முடியாது. அதனால வந்துட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நானே என்னோட இதுல பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பெட்டரா ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நிறைய பேர்னா ட்ரேடிங்ல வந்து 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேர் தான் வந்து ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க. ஸோ அந்த 10 பேர்த்துல ஒருத்தர் தான் நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் ட்ரேடிங்னா இப்போ ஒரு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரெண்ட்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து அப்வர்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அப்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டவுன்ல போகும். அதுக்கப்புறம் திரும்பவும் அப்ல போகும். திரும்ப வந்து இங்க ஏதாவது ஆசிலேஷன் ஆகும். ஸோ இப்போ திரும்பவும் அப்ல போகும். ஸோ திரும்ப டவுன்ல வரும். திரும்பவும் அப்ல போகும். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு பொசிஷன்ல போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம என்ன இதுல பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹையர் பாயிண்ட்டையும் இந்த ஹையர் பாயிண்ட், ஸோ இந்த ஹையர் பாயிண்ட், இந்த ஹையர் பாயிண்ட், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். இந்த ஹையர் பாயிண்ட் எல்லாமே கரெக்டா ஒரே ஒரு டயகனல் ஒரு விஷயமா இருக்கும். அதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல டச் ஆகி தான் போயிட்டு இருக்கும். இந்த 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 இடத்துல ஒரு லைன் நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இது பாயிண்ட்ல போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணலாம். ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது, ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்றது எப்படின்னா, அடுத்து இங்க போயிட்டு ஹையர் பாயிண்ட்ல எங்க திரும்பி வரும் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க இங்க டச் பண்ணிட்டு திரும்பி வரும். ஏன்னா இந்த லைன் வந்து அப்படிதான் போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துல வந்து லோயர் பாயிண்ட்ல நம்ம ஒரு டிரா பண்றோம், ஒரு லைன் டிரா பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து இங்க வரும்போதுதான் இந்த பாயிண்ட் திரும்பி மேல போகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். ஆனா மார்க்கெட் எப்படி இருக்கு, நீங்க இது வந்து இந்த ரெண்டு கூடையும் போட்டீங்கன்னா ட்ரெண்ட் சேனல்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ட்ரெண்ட் சேனல். அப்படின்னா இந்த ட்ரெண்டோட சேனல் எப்படி டிரா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்வர்டு மூமெண்டமா டிரா ஆகுது. அப்வர்ட்ல இருக்கும்போது நீங்க செல் எடுக்க கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சாலும் செல் எடுக்க கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நிறைய மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு மூவ்மெண்ட் கம்மியா தான் இருக்கும். ஒரு அப்வர்ட்ல போயிட்டு இருக்கிற மார்க்கெட்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி குறையிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல குறையாது. அதோட மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதனால அப்வர்ட்ல இருக்கும்போது இந்த இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வரும்போது பை எடுத்துக்கங்க. அடுத்து இந்த இடத்துல நீங்க வரும்போது பை எடுத்துக்கங்க. இந்த இடத்துல வரும்போது நீங்க பை எடுத்துங்க. செல்லுங்கிறது வந்து நீங்க ட்ரெண்ட் சேனல் போட்டிருக்கும் போதே தெரியும். இந்த இடத்துல டச் பண்ணா செல் பண்ணிருங்க. இல்ல இந்த டச் பண்ணாததுக்கு முன்னாடியே உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, அதாவது 1:3 அப்படிங்கிற ரேஷியோ வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது இங்க நான் 10 ரூபாய் லாஸ் வச்சிருந்தேன், ஆனா இப்போ வந்து எனக்கு மேல போய் 30 ரூபாய் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்க எக்ஸிட் ஆயிக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட பேஸ்டான வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங். ஓகேங்களா? இதுல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல வந்து பிரைஸை மேல மூவ் பண்றத தடுக்குது. ஓகேங்களா? ஒரு விஷயம் தடுக்குது. ஸோ அதனால இது பிரைஸ் வந்து கீழே வருது. நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நான் எப்பவுமே ட்ரேட் எடுக்கிறது கிடையாது.
ஏன்னா அது வந்து நிறைய டைம் உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். அதனால அதுல எல்லாருமே பண்றாங்கிறதுனால அந்த ட்ரேடு நான் எடுக்கிறது இல்லை. நான் ஒன்லி இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ்டு ட்ரேடிங் மட்டும் தான் எடுக்கிறோம். பிரைஸ் ஆக்ஷன்னா பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரைஸ் ஆக்ஷன் கிடையாது. இப்போ வந்து என்னன்னா நீங்க கண்டிப்பா வேற நிறைய வந்து இந்த பிரைஸ் வச்சு நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதெல்லாம் நமக்கு நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் தான் ஆவீங்களே தவிர இதுல வந்து நீங்க ஒரு கிளாரிட்டி கொண்டு வர முடியாது. ஸோ இதுதான் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் ட்ரேடிங்கோட ரூல்ஸ். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து அதை அப்ளை பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அதே ரிலையன்ஸ் சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணணும், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மெனு பாரில் இந்த இடத்துல இருக்கிற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு வரும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் பார்க்கணும் எது வந்து ஹையர் பாயிண்ட்ல இருக்கு, எது வந்து லோயர் பாயிண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நமக்கு வந்து எது ஒரு பாயிண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணணும், அதாவது ஒரு ஹையர் ஹைஸ்ல ட்ரா பண்ணணும், இல்லைன்னா லோயர் லோல ட்ரா பண்ணணும். நம்ம வந்து இப்போ ஒன்று ஹை பாயிண்ட்டை மட்டுமே வச்சு ட்ரா பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஹை பாயிண்ட் இருக்கு, இது ஒரு ஹை பாயிண்ட் இல்லைங்களா? இப்போ இந்த நீங்க பார்க்குற சார்ட்லயே இதானே ஒரு பெரிய ஹை பாயிண்ட். ஸோ இந்த இடம் ஹை பாயிண்ட். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு திரும்பவும் மேலே வந்து இதுக்கு மேலே போக முடியல. ஓகேங்களா? ஸோ மேலே போகாம நம்ம இந்த இடத்த பாயிண்ட்டை விடவுமே திரும்பவும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கு, ஆனாலும் திரும்பவும் மேல போக முடியல. ப்ரீவியஸ் ஹைய இதனால பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்னால. ஓகேங்களா? சோ அடுத்து இந்த இடத்துலயும் ஒரு ஹை எடுத்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் பொதுவா கீழே போயிட்டு திரும்பவும் வந்து இந்த இடத்துல ஹை எடுத்திருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் மேலே ஏறி இருக்கு பாருங்க. இப்ப இவ்வளவு தூரம் மேலே ஏறி இருக்கு, இங்கேயும் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் மேலே ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து டே சார்ட். இது வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள்னு மேலே ஏறி இருக்கு. ஆனாலும் வந்து நமக்கு வந்து அதை பிரேக் பண்ணல. ஸோ ரெண்டாவது டைமும் ட்ரை பண்ணிருக்கு, பிரேக் பண்ணல. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதுதான் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பாயிண்ட் நம்ம டிரா பண்றோம்னு வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த லைனை வந்து டிரா பண்றோம்னா இதோட ரொம்ப எக்ஸாக்டா நீங்க டிரா பண்ண முடியாது. அப்படி டிரா பண்ணாலும் வேஸ்ட். ஸோ அப்ராக்சிமேட்டா டச் பண்ற மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? டிரா பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு ஸ்கேல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த சேனல், நீங்க இந்த சேனல்ல நீங்க இந்த இடத்துல லோ பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? லோ பாயிண்ட்டை வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்றீங்க. ஸோ இது லோ பாயிண்ட், இது அடுத்தது இங்க ஒரு லோ பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழே போயிட்டு மேல திரும்பவும் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ரொம்ப முடியாம திரும்பவும் கீழே போய் இங்க டச் பண்ணிட்டு திரும்பவும் மேல போயிட்டு, அப்ப இது என்ன இருக்கு, ட்ரெண்ட் சேனல் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? இப்ப டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரி, அப் ட்ரெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, ஒண்ணு நீங்க இந்த இடத்துல செல் பண்ணலாம். இது மேல போகல அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ணிட்டு நீங்க வந்து திரும்ப இந்த கோட்டை டச் பண்ற வரைக்கும் நீங்க வச்சிருக்கலாம். ஆனாலும் நமக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுத்ததை விட கீழே போகணும், அவ்வளவுதான். நீங்க என்ன பிரைஸ் பாயிண்ட்லாம் எக்ஸாக்டா பண்ண முடியாது. நிறைய யூடியூபர்ஸ்ல நிறைய வீடியோஸ்ல சொல்லுவாங்க இந்த பிரைஸ் பாயிண்ட்டை வைங்க, இந்த பாயிண்ட்டை வைங்க அப்படின்னா. அப்படி எக்ஸாக்டாலாம் நீங்க வந்து எல்லா டைமும் சொல்ல முடியாது. நமக்கு தேவை மார்க்கெட்டு அப்ல போகுதா அப்படிங்கிறது. ஆனாலும் பிரைஸை ஏன் நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 3 மடங்காவது அதிகமா வேணுங்கிறதுனால நம்ம பிரைஸ் பாக்குறோம். பிரைஸே பார்க்காம நம்ம ட்ரேட் பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நமக்கு தேவையான பாயிண்ட்டுக்கு மேல போகுமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணணும். ஆனா எந்த பாயிண்ட்டுக்கு போகும் அப்படிங்கறது எக்ஸாக்டா நீங்க பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? அந்த கன்ஃபியூஷன் வந்து நீங்க போனீங்கன்னா திரும்ப நீங்க ட்ரேட் பண்ண முடியாது, நீங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ட்ரேட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு இங்க செல் பண்ணலாம். இங்க செல் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துலயும் பை பண்ணலாம், இல்ல நீங்க ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துலயும் பை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இங்க பை பண்ணாதீங்க, இது டவுன் ட்ரெண்ட். சோ பை பண்ணாதீங்க, செல் பண்ணி பை பண்ணுங்க. அதாவது ஷார்ட்டிங் போங்க, பையிங் போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டிங்னா என்ன, பையிங்னா என்னன்னா நம்ம வித்துட்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷார்ட்டிங், வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பையிங். வாங்கிட்டு விற்கிறோம் அப்படின்னா அது லாங்னு சொல்லுவோம், நான் பையிங் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த இந்த டாப் ட்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த டாப் ட்ரெண்டையும் இந்த டவுன் ட்ரெண்டையும் பிரேக் அவுட் ஆச்சு
அப்படின்னா அப்போ நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த கோட்டை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு பிரேக் அவுட் ஆகி மேல போகுதுன்னா இந்த சேனல்ல கண்டிப்பா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்க பை எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல திரும்ப என்ன ஆயிருக்குன்னா ஒரு டெஸ்டிங் வரும், டெஸ்டிங் வந்துட்டு திரும்பவும் ஹைல போகும். ஓகேங்களா, இப்ப கம்ப்ளீட்டா நமக்கு என்ன தெரியுது இதுல இருந்து அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த சேனலை ஃபாலோ ஆகாம அந்த சேனலை விட்டு பிரேக் அவுட் நடந்து போயிருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்க பை பண்ணலாம். ஆனால் நீங்க இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் பை பண்ணணும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ 3 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட். ஓகேங்களா, சப்போஸ் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிகினிங் லெவல்ல நீங்க பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க வந்துட்டு அதனாலதான் நான் உங்களுக்கு அதை வந்து இந்த வீடியோல சொல்லலை. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோஸை நீங்க ஃபுல்லா பார்த்து இதுல இருக்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு டைம்ல நான் அந்த வீடியோஸையும் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 3 ஸ்ட்ராட்டஜிலையும் இது சக்சஸ் ஆகிறது என்ன ரொம்ப சிம்பிளா இருக்கு, இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க இந்த இது சக்சஸ் ஆகுமானா, இருக்கிறதுலயே சிம்பிளா இருக்கிற விஷயத்த நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபாலோ பண்றதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இருக்கிறதுலயே ஒரு பிரச்சனைக்கு சிம்பிளான சொல்யூஷன் தான் சொல்யூஷன். மற்றது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸான சொல்யூஷன் தான் சொல்யூஷனே கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஒரு பிரின்சிபல், ஒரு ஆக்கம் பிரேசர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க, அவரோட பிரின்சிபல் சொல்லலாம். ஓகேங்களா, அவர் வந்து இதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நீங்க இப்போ நம்ம வந்து என்ன இதுல முக்கியமான பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நீங்க வந்து இது சிம்பிளா இருந்தாலும் இதை நீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது தான் தெரியும் நீங்க வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இதை நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு நேரம் நீங்க வந்து டிசிப்ளினா இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கிறத பொறுத்து மட்டும்தான் உங்களோட சக்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் மணி மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்க 1,00,000 வச்சிருக்கீங்க உங்களோட அக்கௌண்ட்ல அப்படின்னா அந்த 1,00,000 2% மட்டும்தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் ஒரு ட்ரேடுக்கு. ஓகேங்களா, அதாவது 2,000 லாஸ், அதாவது ஒரு ட்ரேடுக்கு நீங்க 2,000 லாஸ் நீங்க வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 6,000 நீங்க டார்கெட் வச்சிருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரியான ட்ரேடு, அதாவது நான் வச்சுட்டா மார்க்கெட்ல வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரியான பொசிஷன் தான் நீங்க எடுக்கணும். நீங்க மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபேவரபிள் பொசிஷன்ஸ் தான் நீங்க எடுக்கணும். நீங்க வந்து என்னன்னா ஒரு டவுட் வருது உங்களுக்கே, இது வந்து 6,000 மேல போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. அதாவது 3 மடங்கு நான் 2,000 வச்சிருக்கேன்னா அது 3 மடங்கு மேல போகுமாங்கிறது தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி டவுட்டட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து அந்த ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ இதுல நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோஸ்லயும் இந்த சேனல்லயே சொல்லியிருக்கேன், சும்மா இருக்கிறதுங்கிறதே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய விஷயம். அந்த சும்மா இருக்கிற பொசிஷனை யாரு கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மணி மேனேஜ்மெண்ட் 2% மட்டும் தான் ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து அடுத்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். எப்பவுமே ஒரு பஸ் விட்டா இன்னொரு பஸ் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து என்னன்னா நீங்க வந்து அந்த பஸ் போயிடுச்சே நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் இந்த சேனல்ல இன்னொரு வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்னன்னா ஒரு ஒரு லாஸ் வந்து 1 மடங்கு அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 3 மடங்கு. இப்படி நீங்க செய்யும் போது உங்களுக்கு இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொல்லியிருப்பேன், லாஸ் 1 மடங்கு ப்ராஃபிட் 3 மடங்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 3 தடவை நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 2 தடவை நீங்க லாஸ் ஆயிட்டீங்கனாலும் 3வது தடவை ஜெயிச்சிட்டீங்கனாலும் நீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மணி மேனேஜ்மெண்ட்டையும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவையும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியே உங்களுக்கு தெரியலனாலும் கண்ணை மூடிட்டு நீங்க வந்து என்ன ட்ரேடு நீங்க எடுத்தீங்கன்னாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி. அதாவது லாஸ் ஆவீங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லாம மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க லாஸ் ஆகிறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப உங்களுக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களோட பணத்தை முழுசா இழக்க மாட்டீங்க. அப்போ இந்த மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டனிட்டி, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துலதான் நம்ம ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணணும். நான் சொன்ன இந்த 3 ஸ்ட்ராட்டஜில எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா பேப்பர்ல எழுதி நீங்க எது பெட்டரா இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க. டோன்ட் ஓவர் ட்ரேட். அதாவது வந்து இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 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 பொசிஷன் 2 பொசிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஓகேங்களா, அது வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக ட்ரேட் பண்ணக்கூடாது, ஒரு நாளைக்கு நிறைய ட்ரேடும் பண்ணக்கூடாது. 3வது ப்ராக்டிஸ் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங்ல ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ் வந்தா மட்டும் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க ரியல் டைம்ல இறங்குங்க.
லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் வந்து ஓவர் வேல்யூடா ட்ரேடிங்கை மட்டுமே நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லக்கூடாது. ட்ரேடிங்கிறது ஒரு இன்கம் ஜென்ரேஷன், அதாவது ஒரு கேபிட்டல்ல இருந்து நீங்க வந்து ஒரு அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தானே தவிர அதை வந்து லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி க்ரோத் ஆனவங்க தான் வந்து சக்சஸ் ஆவாங்க. வெறும் ட்ரேடிங்கை மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறவங்க சக்சஸ் ஆக மாட்டாங்க. அதனால அதுதான் ஃபேக்ட். ஸோ ட்ரேடிங்கிறத ஒரு மீடியமா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இது ஒரு வழியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு இதுல சொல்றேன்.